ஹாய் கைஸ், நான் உங்கள் கிரித்திஷ். வெல்கம் டு கிரித்திஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா DLS26 தான் பார்க்க போகிறோம். DLS26 அதுவும் கேம் ஆரம்பிச்சிருச்சு. DLS26 என்னடா கேமு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த DLS26ன்ற கேமு நான் வந்து முன்னைக்கே இல்லை எப்படி விளாடுறதுன்னெலாம் நான் பார்த்துட்டு அது விளாண்டுட்டு தான் உங்கள்கிட்ட வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 3வது கேமுன்னு நினைக்கிறேன். 3வது கேமு விளாண்டுட்டேன். அங்கே பாருங்கள் சாவடியாக விளாண்டுட்ருக்கேன். பாருங்க, கீப்பர்கிட்ட பந்துக்கு போயிடுச்சு. நான் தான் அந்த கீப்பரு, எல்லாம் நான் 1 2 ஆல் இன் 1. இங்கே பாருங்க, போடு. எப்படியாவது கோல் போட்டுரும். ஐயோ போட்டான்டா. டே 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 குர்ரா, பந்தை கொடுத்துட்டு போகிறோம். லாலிபாப் வாங்கி தரேன். ஓடு ஓடு ஓடு. பாஸ் பண்ண அந்த பையன்ட்ட பாஸ் பண்ணு. ஐயோ நீ ஏன்டா அடுத்த. ஐயோ இதில் வந்து நீங்கள் பி தட்டினீங்கன்னா பாலை நோக்கி போவாங்க. சியை தட்டிங்கன்னா ஹை பாஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பந்து வந்து நல்லா மேலேயாக போயிட்டு கீழே விழுவும். அது ஏ தட்டினீங்கன்னா ஷூட்டு. இதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வரான் பையன். வந்துட்டான். ஐயோ வர்றா பந்தடுறா. நல்லா விளாட்றானுங்களா. இதில் வந்து நம்ம பிளேயர் வாங்கலாம். ரொனால்டோ, மெஸ்ஸி, எம்பாப்பே, நெய்மார் எல்லாம் வாங்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க, பேர் அடங்க தெரில. ஐயோ கோல் போட போகிறானா, வேணாண்டாடே. எப்போடா தட்டி விட்டோம். போடு பிஏ தட்டிக்கிட்டு இருக்கோம். பி தட்டினா கொஞ்சம் நல்ல எப்போடா சோலி முடிஞ்சு. எனக்கு அறிவே இல்லைங்க. அதை ரிப்ளே வேறு போட்டு கட்டுறானுங்க. ஏண்டா கேம் ஆரம்பிச்சிச்சு. இந்த வாட்டி வெறி கொண்டு விளாட்றோங்க. வெறித்தனமாக விளாட்றோம். திரும்ப சொல்கிறேன், இந்த கேம் பேர் DLS26. நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப் ஸ்டோரில் போய் போச்சு DLS26 தட்டினா வரும். போடு கேம் விளாடு. பாஸ் பண்ணு. அடி போடு. பேத்துடுறோம் கைஸ் நம்ம. சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லை கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. ஆஃப் டைமு. ஐயோ ஆடை வேறு போட்டுறாங்களாம். நான் அந்த ஆடை கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஆடு போட்டால் வந்து அவங்களுக்குலாம் போரிங் ஆயிரும். கரெக்டாக? ஓகே, நம்மளோட கீப்பரு அடி பாஸ் பண்ணி. இது லாங் பாஸ்ன்னு நினைக்கிறேன். அடி போடு. நம்மளுக்கு வந்து கொடுறீங்கடா. இப்படி தான் இருக்கணும். பண்டாய். உன்னை யார் வர சொன்னா? காலம் போகிற வயசில் உனக்கு ஏன் இப்படி? அவனுங்கெல்லாம் பெரிய பிளேயர் வச்சுருவானுங்க. எப்பாடா கோல் போல. அந்த அளவுக்கு மீறி ஆடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சவனுங்க வந்து மான்செஸ்டர் சிட்டின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மான்செஸ்டர் யுனைடெட். யாரெல்லாம் வந்து இங்கே எம்யூ ஃபேன் மான்செஸ்டர் யுனைடெட்னு சொல்லுங்கள். மற்ற டீமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் முக்கியம். போடுப்பா. ஃப்ரீ கிக். வெரி குட். ஃப்ரீ கிக் எப்படி விளாட்றது? இப்படி தானா? ஸ்லோவாக போடுறான் பண்டி பையன். ஓடு அச்சமில்லை ஓடு. அச்சமில்லை ஓடு. என்னடா இவன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு இருக்கான். இல்லை நம்ம சரியாக விளாட்றது இல்லைங்க. இப்போ பாருங்கள், நம்ம பி மட்டுமே அமுத்திட்டுருக்கோம். பி மட்டும் அமுத்துனா பாருங்க. இப்போ ஓடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவனுங்க பார்த்தீங்களா, அவனுங்க எல்லாம் கோல்டு கலரு டைமண்ட் வச்சுருக்கான். டைமண்ட் கலர்ஸு அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. நம்ம ஃபுல்லாக ப்ரௌன்ஸ் தான் வச்சுருக்கோம். ப்ரௌன்ஸ் வச்சா எப்படி நம்ம ஜெயிக்கிறது சொல்லுங்கள்? லாடுடா. போடு. அச்சமில்லை போடு. அது ஓடில ஏதோ ஒன்று போடு. தெக்கல் வேற மிஸ் ஆகுது.
மிஸ்டர் தக்கல பெனால்ட்டி. ஐயோ ஆல்ரெடி 1-0 இருக்கானுங்க. இதில் பெனால்ட்டி வேறு 2க்கு போயிடுவானுங்க. நம்மளோட கீப்பர் அவ்வளோ இதில் சேவிங் பெனால்ட்டி. நான் எடுத்தேன். ஐயோ நீங்களே பார்த்தீங்கன்னா நான் அந்த கையை நவுத்துனேன். ஓகே கைஸ், இப்போ செகண்ட் ஹாஃபு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, கீப்பர்கிட்ட பந்து கொடுத்துட்டானுங்க. கீப்பர் அது வரைக்கும் வர எனக்கு அதான் பரவாயில்ல. நம்ம போவோம், நம்ம தானே மேனேஜ்மெண்ட். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து அதனால் பிளேயர்லாம் வாங்குவோம் கைஸ். நம்மள்ட்ட வந்து இப்போ காசு இல்லை. காசு வந்தோன்னே வாங்கலாம் பிளேயர். இன்னும் கொஞ்சம் தான், அதுக்கட்டியும் ஒரு 1 போட்டால் போகணும். காசு ஆனால் அவமானமாக இருக்கும்ல. போடு வந்துட்டான். போயிட்டான். அங்கே ஏன்டா போகிற? அது நம்ம கோல் இல்லைடா. ஐயோ சுஸ்ஸாட்ல. சரி, ஒரு கேமை தோத்துட்டோம். அடுத்த கேமை தோப்போம்னு நினைக்கிறீங்க? தோற்க மாட்டோம். அடுத்த கேம் கேட்போம். 11 இது கொடுத்துருக்காங்க, 5 என்னமோ கொடுத்துருக்காங்க. பிளேயர் டெவலப்பர் யூஸ். ஓகே நிறைய இது இருக்குல்ல. அங்கே பாருங்கள், நம்மள்ட்ட 10 இது இருக்குது, 360 இது இருக்குது. ஸ்டேடியம் அப்கிரேட் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், 15,000. கேப்டன் விக்டரி ஸ்டேடியம் 200,000, 20,000, 200,000மா 20,000. இதுக்கெல்லாம் டிபாசிட் கட்டணும். ஜொக்கம் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் காசுலாம் இதெல்லாம் வாங்கினேன். சொத்தை விற்றா கூட பத்தாது. ஐ மீன் இந்த கேமில் சொல்கிறேன். இன்னொரு கேமில் ஆடுறோம், பார்ப்போம் ஜெயிப்போமான்னு. ஜெயிப்போம். அச்சமில்லை ஓடு. இதெல்லாம் காட்டுறானுங்க. என்ன பிரச்சனை? நான் ஜெயிச்சா தானே. ஜெயிப்போம். இவனுங்க என்ன அப்படி விளாட்றானுங்க? சரி, பாஸ் பண்ணு. பாஸ். பின்னாடி பாஸ் பண்ணாதடா அப்பப்போ. டே அங்கே இல்லைடா பாஸு. டே அருவு கட்டம். நம்ம ஆமாம் கரெக்டுங்க. நம்ம பின்னாடி அது வந்து கண்ட்ரோல் என்ன ஆட்டோமேட்டிக் போட்டோம் முதல்ல. இது கொஞ்ச நேரம் இருங்க, நான் எடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக் எடுத்தது உங்களுக்கு தெரியாது. எப்படி ஆட்டோமேட்டிக் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேமுக்கு பூந்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ரீ கேக்கு, சாவடி சாம்பார். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் தான். ஆமாம். சரி, வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட இப்போ எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆவீங்க. இல்லைனா வந்து ராத்திரி உங்களுக்கு கெட்ட கனவு வரும். ஜெயிக்கிறோம். 2 கோல். அச்சமில்லை ஓடு. ஜெயிப்போம் என்ற ஒரு உறுதியில் போய்கொண்டு இருக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் டீம் அண்ட் கிரீத்திஷ் தலைவர். ஓடு என்று ஓட நம்ம கோல் அடிப்போமா? இல்லை, கோல் கிக் இல்லை. அது கோல் கிக். ஏனென்றால் அது கோலுக்கு கிட்ட இருந்ததால் அது கோல் கிக் என்று சொல்கிறார்கள் மடப்பயல்கள். ஆமாங்க, நம்ம கொஞ்சம் உள்ளுக்க போட்டிருக்கணும். ஓகே, நான் 1/2 hour கூட முடியல. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடப் ஆக்கிடுறேன். இல்லைங்க, நான் ஸ்பீடப் பண்ணல. ஸ்பீடப் பண்ணால் அப்புறம் இதாகிரும், வீடியோ நல்லா இருக்காது. நம்மளுக்கு வியூஸ் முக்கியம். சரி, இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 10Kலாம் கூட ஒரு 5
5 ஒரு 3K வந்துச்சுன்னா நான் வந்து இதோட செகண்ட் பார்ட்டு போடுறேன். ஃப்ரீ கிக்கா? ஐயோ போச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, நான் கூட கேட்கல, ஒரு 1K தான் கேட்குறேன். 1K வந்துச்சுன்னா நான் செகண்ட் பார்ட்டு போடுறேன். ஐயோ அவனுங்க ஒன்று போட்டானுங்க. அவனுங்க மட்டும் எப்படி ஃப்ரீ கேக்கில் போடுறானுங்க? நம்மளும் தான் ட்ரை பண்ணோம். மொதல் கேம் ட்ரை பண்ணோம், 2வது கேம் ட்ரை பண்ணோம், வரவே இல்லையே. இந்த கேமில் ட்ரை எடு 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 பட 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 இவனே ரசித்தேனே. ஓகே, அப்புறம் வந்து அடுத்த என்ன கேம் விளாட்லன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கேம் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் காசு இல்லாத கேமாக சொல்லுங்கள். காசு உள்ள கேம்னால் கஷ்டம் அதுப்பா. நான் ஆல்ரெடி பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கேன். ஸ்பான்சர், ஐயோ இது வேறு கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், லாடு ஃபர்ஸ்ட் போடு. நம்ம இதில் ஜெயிக்கிறோம். நம்ம இதில் 10க்கு 1 அடிக்கிறோங்க. 10க்கு 10. 10க்கு 10 டக்குன்னு 10க்கு 10 டர்க்கு புர்க்கு அணுக்கண்ணா இருக்குது. அந்த பாட்டு கேட்டதேன்னு தலையில் ஓடுது. தருக்கு புருக்கு டருக்குன்னு இருக்குது அணுக்கமாக இருக்குது. டருக்கு புருக்கு மறுக்கு தருக்கு நரல கருக்கு நட்டன்னு இருக்குது தருத்தனக்கு டருக்கு டருக்கு நறுக்குன்னு இருக்குது தருக்கு புருக்கு நறுக்குன்னு இருக்குது தருக்கு சிறுக்கு லிருக்கு டுருக்கு. லிரிக்ஸ் தெரியாதுங்க, சும்மா பாடுறேன். அவுட்டா? வலைய பிடிச்சி வீசு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கலண்ணா. போடு. அடிப்போம். நம்மலாம் ஒயிட்டு யாரு? நம்ம மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு ரெட் டேவில், அதாவது வெள்ளை மனது. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது. ஓ மை காட். ஓகே கிளாடலாம். இதான போணுச்சு. பரவாயில்ல, வாழ்க்கையாக போணுச்சு. கேம் விளாடுவோம். கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கலாம், அவசரப்பட்டேங்க. கொஞ்சம் கோல் போட்டுருக்கும். ஏன்டா பிடிச்ச நீ கோல் கீப்பர் இதை விட்டு ரிசைன் பண்ணுற? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்னோடய ஸ்கூல் பாடம் செய்யலை. ஸ்கூல் பாடம் செய்யாமல் கேம் விளாண்டுருக்கேன். ஆஃப் சைட். என்ன ஆஃப் சைட்? யாரோட காலி? ஓ அந்த பையன். ஓ நம்மளோட. அல்லாமானா கடவுளின்னு அர்த்தம். எப்பாடா தோத்தாங்கோடி தோத்துட்டான். நல்ல கீப்பர். உனக்கு நான் 10 ஆஃப் 5 தரேன்யா. இவனுக்கு வந்து நான் 10 ஆஃப் 8.5 கொடுப்பேன். 10 ஆஃப் 18 ஆஃப். இப்போ தானே உன்னை பற்றி பெருமையாக சொன்னேன். பரவாயில்ல, கொடுத்துறேன். அப்படி இருக்கட்டும். அடிப்போம். யாரா நீ? இவன் வேற. லாடு. செஸ்ஸா நீ தான் செஸ்ஸா. ஆடுவோம், விளாண்டுக்கிட்டே இருப்போம், விளாண்டுக்கிட்டே இருப்போம். லாண்டு. ஆஃப் டைமா ஃபுல் டைமுங்க. ஜஸ்ட் பரவாயில்ல, நல்ல பையனாக இருக்கானுங்க 2 பேரும். கை கொடுத்துக்கிறானுங்க. இன்றைக்கி ரொம்ப ஜெயம் ஆகுது. ஏங்க ஒரு கேம் தோத்தா ஒரு கேம் ஜெயிச்சா தான். ஃபஸ்ட்டு யார் ஜெயிக்கிறான்னு முக்கியம். ஃபஸ்ட்டு யார் தோக்குறான்னு முக்கியம் இல்லை. லாஸ்ட் யார் ஜெயிக்கிறான்னு தான் முக்கியம். கரெக்டாக சொல்லிட்டேன்னா கரெக்டு. வீக்லி என்னமோ இருக்குது, அது தேவையில்லை நம்மளுக்கு, வெளியேறுவோம். இது என்னமோ இருக்குது, ரவுண்ட் 2.
சரி இருக்குது. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணேன், சேலஞ்செலாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. கிளைம் ரிவார்ட்லாம் இருக்குது. கிளைம் ரிவார்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு. கஸ்டமைஸ், சட்டையை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா? இது நல்லா இல்லை. செம்மையாக இருக்குங்க. வந்து சாவடியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் மாற்ற முடியுமா? கலர்லாம் மாற்ற முடியுது. ஒயிட்டு, பிளாக்கு. எனக்கு ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ளூ கலர் ஓகே தான். பிங்க் கலரும் நல்லா, எல்லா கலரும் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் நான் வாங்குறேன். ஆனால் என்கிட்ட காசு இல்லை. இதுக்கு பாருங்கள், 47 கேட்குது. என்கிட்ட 10 தான் இருக்குது. எவ்வளோ கடைகள் தெரியுமா? சரி, வேறு என்ன பண்ணுறது? நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. ப்ரௌன். ஆனால் நல்லா இல்லை, மாறி கலரில் இருக்குது. ப்ளூ செம்மையாக இருக்குங்க. எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் வாங்கினா எல்லாமே போடுவேன். எல்லாமே போட்டோன்னா எல்லாமே செட் ஆகும். எல்லா கேமுக்கும் ஒரு கேமுக்கு ஒன்று போடுவேன். அப்புறம் வந்து யாருக்கெல்லாம் டிக்டாக் இருக்குது, டிக்டாக்கு இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். ஆனால் வெளிநாட்டிலேருந்து யாராவது பார்ப்பீங்க, இல்லைனா இந்தியாவில் உள்ளவங்க மலேசியா போனாங்க, அங்கே மலேசியா, ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் பார்ப்பீங்க. ஏன்னா மலேசியாவில் இருக்கிறதுனால மலேசியா சொல்கிறேன், தாய்லாந்து அங்கெல்லாம் பார்ப்பீங்க. அங்கேன்னு பார்க்குறீங்கன்னா என்னோடய டிக்டாக் ஐடி டிக்டாக் போய் SKUM கிரித்திஷ் அப்படின்னு தட்டுங்க. SKUM KRITHISHன்னு தட்டினீங்கன்னா அங்கே என்னோடய அக்கௌண்ட் வரும். அந்த அக்கௌண்ட் வந்து கேம் போட மாட்டேன். அங்கே வந்து என்னோடய பர்சனல் டீட்டெயிலாம் போடுவேன். பர்சனல் ப்ரைவேட் வீடியோலாம் போடுவேன். நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் அண்ணன் கேமிங் அப்படின்னீங்கன்னா நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். அவசரப்பட்டோமோ? சரி, லாடுவோம். லாடு. ஆனால் நம்மளுக்கு எப்படி ஒயிட் இது வந்துச்சு? நம்ம ஒயிட் இது வாங்கினோமா? ஒயிட் சட்டை, ஒயிட் ஜெர்சி வாங்கினோமா? நம்ம வாங்கலை. அப்புறம் நம்மளுக்கு எப்படிலாம் வந்துச்சு? பவளமல்லியை கட்டிக்கவா, பவளமல்லியை கட்டிக்கவா, நான் கட்டிக்கவா, பவளமல்லியை கட்டிக்கவா, நான் கட்டிக்கவா, மினுக்கி நீதாய நெஞ்ச குலுக்கி செருக்கி வடியங்கலக்கி அழகி போகாத ரொம்ப விலகி சினுங்கி பொறாளி ரொம்ப விலகி என்ன வேணும் ஏதோ ஒன்று லாடு கேமே புண்ணாக்க மாதிரி செய்கிறானுங்க அவங்க. ஐயோ, கூடு கேக்கு ஷோ கொஞ்சம் தான் வந்துருக்கோம். சரி கைஸ், இந்த கேம் இதோட முடிச்சுக்கலாம். பாய். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேம் நல்லா இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பார்த்து தான் நான் மற்ற வீடியோ போடுவோம். பாய்.